ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து மேக்ஸில் எப்படி 25க்கு 25 எடுக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். நான் என்ன மெத்தடை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு லாஸ்ட்டாக நடந்த எல்லா எக்ஸாம்லேயுமே வந்துட்டு 23லேருந்து 24 கொஷின் வந்துட்டு நான் கரெக்டாக போட்டேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களுமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையுமே வந்துட்டு 23லேருந்து 24 கொஷின் வந்துட்டு உங்களால் அட்டன் பண்ண முடியும். மேக்ஸே எனக்கு சுத்தமாக வராது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையுமே வந்துட்டு நல்ல ஸ்கோர் வந்துட்டு மேக்ஸில் போட முடியும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்துட்டு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண யூடியூப் சேனல் வந்துட்டு சுரேஷ் அகாடமியில் சுதர்சன் சாரோட கிளாஸஸ் தான் ஃபாலோ பண்ணி எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சேன். அதில் புரியாத சில விஷயங்கள் மட்டும் சுரேஷ் அகாடமியிலே வந்துட்டு விஜி மேம் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அவங்களோட கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் நோட்ஸ் எடுத்தேன். விஜி மேம் எடுத்த கிளாஸ்லேயே வந்துட்டு காலண்டர் சம்மும் கிளாக் சம்மும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிறது மாட்டம் வந்துட்டு இருந்துச்சு. இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் வந்துட்டு சுத்தமாக புரியலை, எனக்கு வந்துட்டு மேக்ஸுங்கிறது சுத்தமாக வராது, ஆனால் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்லேயே வந்துட்டு நாகா நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்கூல் புக்கு சம்ஸ் தான் வந்துட்டு சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. ரொம்ப பேசிக்காக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் அது ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து 1 இல்லைன்னா 2 கிளாஸ் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லைங்க, நான் நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு வேண்டாம், நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன், நான் எனக்கு பேசிக்கெலாம் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையே வந்துட்டு நிறைய அகாடமியோட மேக்ஸ் புக் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே இருக்குது. நீங்கள் டெலகிராமில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு மேலே வந்துட்டு சர்ச்சில் மேக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாலே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே உங்களுக்கு வரும். நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு நம்ம பார்க்குறது. உங்களால் மொத்தமாக வந்துட்டு கொஷின் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னா டேப் ஐஏஎஸ் அகாடமியில் பிளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு சென்டம் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த 2025 குரூப் 4க்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே வந்துட்டு எடுத்து சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தாலே போதும், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு 20 கொஷின் வந்துட்டு போடலாம். அடுத்து வந்துட்டு இப்போ நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நோட்ஸ் எடுங்க, 2வது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள், 3வது வந்துட்டு அந்த டேப்பில் நடத்தக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். இது பார்த்தாலே வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு 24லேருந்து 25 கொஷின் வந்துட்டு கண்டிப்பாக போட முடியும். மேக்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம எதுவுமே மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அதில் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் டெய்லியுமே வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாவது வந்துட்டு கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம வந்துட்டு மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும்.